அன்பு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு வராரு. பார்த்தா கரப்பான்பூச்சி இருக்குது. அதை பார்த்து பயந்துறாரு. ஐயோ காக்ரோச் காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வராரு. உடனே ஓடி வந்து நம்ம வந்து கண்மணி வந்து பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. பயந்து போய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது முதல்ல துரத்துன்றாரு. உடனே கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அன்பு வந்து கட்டி பிடிச்சது அப்படியே பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கா. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், போ அந்த கரப்பான்பூச்சி துரத்து அப்படின்றாரு. என்ன கரப்பான்பூச்சிக்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த கரப்பான்பூச்சியை தூக்கி போடுறாங்க. எவ்வளோ உனக்கு பயமே இல்லையா? அந்த கரப்பான்பூச்சியை பார்த்தா ஒரு மாதிரில எனக்கு கரப்பான்பூச்சியை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. அதெல்லாம் தொடுறியோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கே பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி பார்த்துட்டு வந்து அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க, என்னம்மா எல்லாம் நல்லபடி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்குறாங்க. அது பார்த்துட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து எங்கே நடந்திருக்க போது, நான் தான் வந்து தூக்க மாத்திரையை கலந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக வராங்க. எல்லாம் நல்லபடி தான் நடந்தது அத்தை அப்படி சொல்லிட்டு அவர் வந்து வந்து அன்பு வந்து பிடிச்சது, அவங்கள கட்டி பிடிச்சது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாம் நல்லபடி முடிஞ்சது அத்தை அப்படி சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல சிவகாமிக்கு. இதெல்லாம் பார்த்த பாட்டிக்கு செம வயிறாகி எரியுது. என்ன இப்போ இப்படி சொல்லிட்டு போகிறா, நேற்று இப்போ பாலை குடிச்சாலா இல்லையான்னு தெரியலையே, குடிக்காமல் எல்லாம் நடந்துருச்சா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, அன்புவை பார்த்துட்டு சிவகாமி வந்து என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்டாங்க. என்னம்மா இப்படி கொஞ்சிட்டு இருக்க அப்படின்னோடனே, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுடா. ஆனால் நீ இது நடந்து இந்த விஷயம் எனக்கு கண்மணிக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா. உண்மையிலே சொல்கிறேன்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அன்பு, தேங்க்ஸ் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிள்ளிட்டு போகிறாங்க. அம்மா என்ன இன்னைக்கு கொஞ்சிட்டே இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு போகிறாரு. அடுத்து வந்து கண்மணி வந்து எல்லா வேலையும் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சூப்பராக வந்து சமையல்லாம் பண்ணி இவ்வளோ அழகாக அசத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. இவ்வளோ பண்ணுறா, நினச்சி கூட பார்க்க முடியல, இவ பண்ணுற மாதிரி இல்லையே அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு இருக்கா. கண்மணி தான் இன்றைக்கி காலையில் டிஃபன்லாம் பண்ண நல்லா இருக்கா, காஃபிலாம் அவள் தான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அன்பு யோசிக்கிறாரு. இவளுக்கு அந்தளவு சமைக்க தெரியாது, வெளில அதெல்லாம் நல்லா சமைப்பா, இவன் திடீர்னு வந்து சமைக்கிறா, ஒன்றும் புரியலையே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், நல்லா தான் இருக்குது, எப்படி சமைக்க கற்றுக்கிறா, வெண்ணிலா கிட்டேருந்து கற்றுக்கிட்டா போல் இருக்குது, கற்றுக்கின இவளே இப்படி சமைச்சா சூப்பராக சமைக்கிற வெண்ணிலா என்ன இருக்கும், சரி என்ன பண்ணுறது, அவளை பற்றி பேச வேணாம்னு நினச்சா கூட பேச முடியுது, வெறுப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணி வந்து வெண்ணிலாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணுறாங்க. சரி பண்ணி வந்து அழகாக வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க வீட்டுக்கு. எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஆயிடுச்சு, நேற்று உடஞ்சி போச்சு, அவர் கையெல்லாம் வந்து குத்திக்கிச்சு, இன்றைக்கி இந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல வைக்கக்கூடாது, இந்த இடத்துல வச்சா கீழே விழுது, நம்ம வேறு இடத்துல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல வைக்கணும். என்ன வெண்ணிலா நீ என்னை பார்க்க கூட வரமாட்டேங்கிற, இப்படியே இருக்க, உன்னை பார்க்காம நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, பாரு நேற்று வந்து நீ கீழே விழுது உடஞ்சிடுச்சு உன் ஃபோட்டோ, அன்பு கையில் வேறு அடிபட்டுடுச்சு, இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி, இப்போது உன் ஃபோட்டோவை நான் பத்திரமான இடத்துல வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் யாரும் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறம் உன்னை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. எப்படி வரப்போகிற, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, ஏன் இப்படி பண்ணுற வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அவங்க தம்பி வந்து என்ன அன்பு பிடிக்கலன்னு சொன்னேன், என்னன்னா நைட்டு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாடுறா, தேவையில்லாதெல்லாம் பேசினேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாரு. ஆஃபீஸ் விஷயம் தான் பேசணும், நீ ஆஃபீஸ் விஷயம் மட்டும்தான் பேசுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் ஆஃபீஸில், மறந்துட்டியா, ஓவராக ட்ரிங்க்ஸ் ஏற்றினதெல்லாம் அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாடுறா, இதெல்லாம் பேசினேன்னா அப்புறம் அவ்வளோதான், ஆமாப்பா இனிமேட்லாம் நான் பேச மாட்டேன், ஏன்னா இனிமேட்டு நீ ஃபேமிலி மேன் ஆகிட்ட, இதுக்கப்புறம் அதெல்லாம் பேசினா தப்பு தான், நான் ஒன்றும் ஃபேமிலி மேன் அவனை தேவையில்லாத பேசாத, சரி நேற்று நைட்டு எப்படி என்ன ஆச்சு, ஓகே தானே எல்லாமே, என்ன ஓகே தானே, ஓகேவா இல்லையா அதை சொல்லு, ஓகேவா இல்லையானா எதுக்கு நீ கேட்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது, அதெல்லாம் எனக்கு கடவுளை கூட நடக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாரு.